ஹலோ, சொல்லுடி. எங்கே இருக்க? நான் வீட்டில். நம்ம ஆஃபீஸில் 2 months முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்ல, அதோட ஃபைல் உன் லேப்டாப்பில் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் எனக்கு அனுப்பிவிடு. நான் அமுச்சு விடுறேன். சரி, ஓகேடி. ஹலோ ஜோ, ப்ளீஸ். நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். நான் பண்ணது தப்பு தான். என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணுறேன். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத. அர்ஜுன், எனக்கு உங்ககிட்ட பேசவே விருப்பம் இல்லை. ப்ளீஸ் என்னோட லேப்டாப் பாஸ்வேர்ட் மட்டும் சொல்கிறியா? ஜோ, சாரி. ப்ளீஸ் இப்படி பண்ணாத. இங்கே பாரு அர்ஜுன், இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு செட் ஆகுமான்னே தெரியல. ப்ளீஸ் கொஞ்சம் என் லேப் பாஸ்வேர்ட் மட்டும் சொல்கிறியா? சரி, எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் தரியா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறம் உனக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லைனா நீ விட்டுட்டு போ. என்ன சொல்லு. சரி. பட் நீ என்ன சொன்னாலும் ஐ எம் நாட் ஓகே அர்ஜுன். சரி, நான் உனக்கு ஒரு PDF அனுப்பிச்சிருக்கேன், அதை பாரு. ஜோ, உனக்கு இந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்ட நாள். ஹாய். நீங்க? நான் அர்ஜுன். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன். தூரத்துலேருந்து உங்களை பார்த்தனா, யார் அந்த பொண்ணு இவ்வளோ க்யூட்டாக மரத்தில் சாஞ்சிட்டு தனியாக உட்காந்துட்டு இருந்தா பார்க்கில். சரி, அதான் உங்ககிட்ட பேசலாமேன்னு வந்தேன். சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உட்காருங்க. என்னாச்சு? ஏன் தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சென்னையில் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன். பிடிச்ச ஒர்க் தான். நேட்டிவ் கோயம்புத்தூர் தான். வீட்டில் இருக்க சுத்தமாக பிடிக்கல. விருப்பப்பட்டு தான் சென்னை வந்தேன். அதுவும் இல்லாமல் பிடிச்ச ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட்
சந்தோஷம்தான் இல்லை. என்னாச்சு? பிடிச்ச ஒர்க்குன்னு வேற சொல்கிறீங்க. அப்போ சந்தோஷமாக தானே இருக்கணும். கரெக்ட் தான். பட் ரொம்ப தனிமையில் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், இருந்தாலும் நமக்குன்னு யாரும் இல்லாத போது லோன்லியாக இருக்குது. அப்பா அம்மா கூட சண்டை போட்டுட்டு தான் சென்னை வந்தேன். நான் சென்னை வந்ததும் அவங்களும் என் கூட பேசுகிறதில்ல. இதெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட என்னோடய ஃபீலிங்ஸை சொல்லிகிட்டு இருக்கேன். நானும் உங்களை மாதிரி தான். வாங்க நடந்துகிட்டே பேசுவோம். என்ன மாதிரி? என்ன? நானும் ஐடி கம்பெனியெல்லாம் ஒர்க் பண்ணேன். கொஞ்ச நாள் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் லீட் ஒர்க் ப்ரெஷர். அதுக்கப்புறம் உங்களை மாதிரி நான் ஒன்றும் இந்த ஒர்க்கெல்லாம் பிடிச்செல்லாம் வரல. எனக்கு ஃபோட்டோகிராஃபி தான் பிடிக்கும். அப்புறம் ஏன் ஐடியில் ஜாயின் பண்ணீங்க? எங்களை மாதிரி பசங்களுக்கு வேறு வழி, ஃபேமிலி சுச்சுவேஷன், போய் தானே ஆகணும். அப்போ தான் நான் ஒன்று முடிவு பண்ணேன், இது நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம தானே முடிவு பண்ணணும். இருக்கிறது ஒரு லைஃப், இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக லைஃப் என்ஜாய் பண்ணணும். நானும் வீட்டில் சண்டை பிடிச்சிட்டு சென்னை வந்துட்டேன். இப்போது பிடிச்ச ஒர்க், இப்போ ஹாப்பியாக இருக்கேன். நமக்குள்ளே ஏதோ ஒரு சிங்க் ஒத்து போகுதுன்னு நினைக்கிறேன். சரி வா உக்காரலாம். இனிமேல் நான் உனக்கு ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நம்மளாம் நல்ல பையன்தான். சரி ஓகே. சரி, பசிக்குது. பக்கத்தில் ஒரு கெஃபே தெரியும், அங்கே போய் எதாவது சாப்பிட்லாமா? எனக்கும் பசிக்குது. சரி வாங்க போகலாம். குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா, காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா, மனசோரம் ரசிட்டாடி, ஆடும் மயில் மோதும் அழகா, அவ அழும்போதும் அவளும் அழகா, காற்றில் வரும் காணா துகளா, அதில் காதல் கதை போலே இவளா, பார்த்த உடனே படபடக்குது, பழகி பார்க்க மனம் துடிக்குது, நெருங்கி நடக்க நடுங்குது, நேரில் பேச மனம் தவிக்கிறது. சரி, டைம் ஆயிடுச்சு. பாய். அர்ஜுன், தேங்க்ஸ். எதுக்கு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஹாப்பியாக இருந்தேன். சரி பாய். அப்புறம் நானும் ஒரு நிமிஷம். என் பேர் உனக்கு தெரியும், உன் பேர், அப்புறம் நம்ம திரும்ப எப்போ மீட் பண்ண போகிறோம், எதுவுமே சொல்லலை. அதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்? இன்னைக்கு நைட் நான் பெங்களூர் போகிறேன். சென்னை இனிமே டவுட் தான். பெங்களூரில் என் ஃப்ரெண்ட் வீடு இருக்கு, அங்கேருந்தே ஒர்க் பண்ண போகிறேன். ஒர்க் பெங்களூருக்கு மாற்றியாச்சு. அப்போது திரும்ப நம்ம மீட் பண்ணவே மாட்டோமா? நீ தானே சொன்ன நமக்குள்ள ஏதோ சிங்க் இருக்குன்னு. அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம். சரியா? பாய். பாய். Hey! Hi அர்ஜுன். ஹாய். இரு வரேன். அர்ஜுன், நீ எப்படி இங்க? நீ எப்படி பெங்களூர்ல?
கண்டுபிடிச்ச? நீ கேட்குற எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. இப்போ இல்லை, உன் வீட்டு பக்கத்தில் ஒரு கெஃபே இருக்கு. ஈவினிங் அங்கே மீட் பண்ணலாம். அங்கே உனக்கு எல்லாமே சொல்கிறேன். ஓகேவா? பாய். சரி, ஓகே, பாய். ஹே, நீ எப்படிடா இங்க? என்ன எப்படி கண்டுபிடிச்ச? இப்போ நான் வந்தது நீ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறியா இல்லை ஏன்டா வந்தேன்னு ஃபீல் பண்ணுறியா? ஹே, அப்படியெல்லாம் இல்லை, ஹாப்பி தான், ஆனால் ஷாக்காக இருக்கு. இதை விட ஒரு பெரிய ஷாக் சொல்லவா? என்ன? நீ ஒர்க் பண்ணுற அதே ஆஃபீஸில் தான் நானும் ஒர்க் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னடா சொல்கிற? எப்படி? நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுலேருந்து என்னால் உன்னை மறக்க முடியல. அதான் உன்னை தேடி கண்டுபிடிச்சி வந்தேன். என்ன எப்படி கண்டுபிடிச்ச? அதுவும் என் நேம் கூட தெரியாம? ஜோ, உன் நேம் எனக்கு தெரியும் ஜோ. ஏய், என் நேம் எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஐடி கம்பெனியில் தான் நானும் கொஞ்ச நாள் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? சூப்பர்டா. அது நீ போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு மூலிமா நீ பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பெங்களூரில் நீ ஒர்க் பண்ணுற அதே கம்பெனியில் தான் என் ஃப்ரெண்டும் ஒர்க் பண்ணுறான். அவன் மூலிமா தான் நான் உன்னை கண்டுபிடிச்சி தான் நான் உன் வீட்டு முன்னாடி வந்தேன். அதுக்கப்புறம் இந்த காஃபி ஷாப்பில் நம்ம ஒன்றா உட்காந்து பேசிகிட்ருக்கோம். ஏய், இதெல்லாம் ஓவர்டா. தெரியல, அன்னைக்கு நீ ஃப்ரெண்டு, லோன்லி அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டு போயிட்ட. அன்னைக்கு நீ போனதுலேருந்து நார்மலாகவே இருக்க முடியல. உன்னை பார்க்கணும் போலவே இத்தனை நாள் இருந்துச்சு. அதான் உன் கூடவே இருந்துடலான்னு வந்துட்டேன். என்ன? இல்லை, சேர்ந்து ஒர்க் பண்ணலாமேன்னு சொன்னேன். நீ தானே அன்றைக்கி சொன்ன உன் கூட இருந்த அந்த கொஞ்ச நேரம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுன்னு. அதான் உன்னை ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கலான்னு ஒன்றா ஒர்க் பண்ணலான்னு வந்துட்டேன். நல்லா தாண்டா பேசுற. சரி, என்ன சாப்பிட்ற?
ஜோ, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? உன் லேப்டாப் எனக்கு ஒரு 2 months கிடைக்குமா? ஆஃபீஸில் ஒரு ஒர்க் சொல்லியிருக்காங்க, அது முடிச்சதும் உன் லேப்பை திருப்பி தந்துடுறேன். ஓகேடா, நான் மீட் பண்ண வரும்போது தரேன். சரி, ஓகே ஜோ. உனக்கு இந்த நாள் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் உன்னை சாரியில் பார்த்த நாள். நீ ரொம்ப அழகா இருந்த. சொல்லு ஜோ. நான் என் ஃப்ரெண்டோட கோவில் போயிட்டு வரேம்மா. சரி ஜோ, பத்திரமா போயிட்டு வா. சரி, ஓகேம்மா. போகலாமா? அப்புறம் ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு. அதுவா? வா சொல்கிறேன். அதுவா, அது எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. இந்த 3 months நம்ம எல்லா இடத்துக்கும் ஜாலியாக ஒன்றா போயிருக்கோம். நீ எப்படி ஃபீல் பண்ணுற என் கூட இருந்த இந்த 3 months மெமரி? சின்ன வயசுலேருந்து நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நிறைய சண்டை வரும். அதுவும் இல்லாமல் அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து அம்மாவும் என்னையும் போட்டு அடிப்பார். என் அம்மா ரொம்ப பாவம், எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அப்போல்லாம் எப்படா இந்த இடத்த விட்டு போன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் படித்து முடித்ததும் நினச்ச மாதிரி வெளியே வந்துட்டேன். பட் அவங்கள விட்டுட்டு தூரமாக வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கிடைச்ச குட்டி குட்டி சந்தோஷம் கூட இல்லாமல் போயிடுச்சு. எங்கே என் லைஃப் ஃபுல்லாக இப்படியே போயிடுமோன்னு நினைக்கும் போது தான் என் லைஃப்பில் நீ வந்த. என் சின்ன வயசுலேருந்து எனக்கு கிடைக்காத இந்த அன்பு பாசம் எல்லாமே இந்த 3 months நீ எனக்கு கொடுத்த. என் அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ உன்னையும் அந்த அளவுக்கு பிடிக்கும். ஜோ, இந்த கோயிலில் உட்காந்து சொல்கிறேன், எப்பவுமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன். சரி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? கண்ணை மூடு, சொல்கிறேன். சரி. இப்போ கண்ணை ஓப்பன் பண்ணு. ஐ லவ் யூ ஜோ.
உன்னை ஃபஸ்ட் டைம் எப்போ அந்த பார்க்கில் பார்த்தனோ அப்போலேருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன் கூட இருக்கும்போது நீ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறியான்னு எனக்கு தெரியல, பட் நான் உன் கூட இருந்தால் லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பேன்னு நான் ஃபீல் பண்ணேன். நீயும் என் கூட இருந்தால் லைஃப் லாங் நீயும் ஹாப்பியாக இருப்ப. என்னடா ப்ரப்போஸ்லாம் பண்ணுற? எவ்வளோ நாள் தான் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியும்? இதை நான் அக்செப்டாக எடுத்துக்கிறதா இல்லை? பார்ப்போம். ஹலோ, ஹாய் ஜோ. யாரு? நான் தான் அஜய். ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. சொல்லுமா. அஞ்சோ எங்க இருக்க? அதான் காலையில் சொல்லிட்டு வந்தேன்லம்மா கோவிலுக்கு போகிறேன்னு. இன்னும் கோயிலில் தான் இருக்கியா? அஜய்னு ஒருத்தர் உன்னை பார்க்க வருவார். அஜய் யாருமா? அவர் தாம்மா அப்பா உனக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளை. எனக்கு எதுக்குமா மேரேஜ் இப்போ? அப்பாவை பற்றி தான் உனக்கு தெரியும் இல்லைம்மா. நீ இப்போ போய் பேசு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஜோ, ஹாய் ஜோ. நான் தான் அஜய். உனக்கு இந்த நாள் ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போட்டுக்கிட்ட நாள் எது? ஏண்டா மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? அவன் எதுக்கு உன்னை பார்க்க வரணும்? தெரியல, நான் எதுவும் பேசல. இங்கே காஃபி ஷாப் வர சொல்லியிருக்கேன், இப்போ வருவாங்க. வந்தால் தான் பேசணும். காஃபி ஷாப்க்கா? இப்போ அவன் கூட பேசுகிறத என்ன இங்கே வர சொன்னியா? டேய் என்னடா. ஹாய் ஜோ. வாங்க. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே, அம்மா சொன்னாங்க. என்ன பேசணும்? ஹோ, அதுவா? இவரு இவங்க அர்ஜுன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஹாய் ப்ரோ. ஹாய். எங்கள் வீட்டில் உங்கள் ஃபோட்டோ காமிச்சாங்க, பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் இன்னும் 2 monthஸில் நம்மளுக்கு மேரேஜ்னு சொல்லிட்டாங்க. அதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு அம்மா சொன்னாங்க. அதான் உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம மேரேஜுக்கு இன்னும் 2 months இருக்கு. நம்மளை பற்றி பொறுமையாக பேசி தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே ஜோ, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். நீ உன் ஃப்ரெண்டோட வந்திருக்க, நம்ம ஈவினிங் மீட் பண்ணுவோம். பாய். அர்ஜுன், நான் உனக்கு ஃப்ரெண்டா? அவன்கிட்ட எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிற? லவர்ஸ்ன்னு சொல்கிறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? இவன்கிட்ட எதுக்கு நம்ம லவர்ஸ்ன்னு சொல்லணும்? நான் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இது விட சின்ன விஷயந்தான், நான் பார்த்துக்கிறேன். ஏய் லூசு, உனக்கு புரியுதா? இன்னும் 2 monthsல உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்க. அர்ஜுன், நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா. நான் கிளம்புறேன். அர்ஜுன் நில்றா. அர்ஜுன் நில்லுடா, நில்லுன்னு சொல்கிறேன்ல. இப்போ என்ன? இப்போ என்ன, நம்ம லவ் பண்ணுறதை அவன்கிட்ட சொல்லணும்.
மேரேஜை ஸ்டாப் பண்ணணும், அவ்வளோதானே? இங்கே பாரு, நம்ம லவ் பண்ணுறதை யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேரேஜ் எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ வெயிட் பண்ணு, ஓகேவா? டேய், என்ன சொல்லு. என்னடா அர்ஜுன்? இங்கே பாரு ஜோ, உனக்கு எப்படி நான் உன் லைஃப்பில் வந்தது நீ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியோ அதே மாதிரி தான் எனக்கும். என்னால் நீ இல்லாமல் உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாது ஜோ. அர்ஜுன், நீ எதுக்கும் பயப்படாதடா, நான் உனக்கு மட்டும்தான், சரியா? ஜோ, லவ் யூ. லவ் யூ டு அர்ஜுன். சரி வா போலாமா? என்னை மாற்றும் முதல் நேசமே, உன்னிழலும் என்னுள் ஒளி வீசுமே, உயிர் வாசமே, என் உயிர் வாசமே, நீயே மனதின் அடியாழமே, உன் நினைவு என்னுள் நீதம் வாழுமே, உயிர் வாசமே, என் உயிர் வாசமே, உயிர் வாசமே, என் புது சுவாசமே, தொடுவானமும் நம் கதை பேசுமே, உயிர் வாசமே, என் புது சுவாசமே, தொடுவானமும் நம் கதை பேசுமே. ஹலோ, சொல்லுடி. என்ன பண்ணுற? நான் சும்மா தான். நீ என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, நாளைக்கு என்ன பிளான்? ஒரு நிமிஷம் அர்ஜுன், ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வரேன். சரி. ஓகே அர்ஜுன். ஹாய் ஜோ. சொல்லுங்க ஜெய். என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? உன்கிட்ட பேசதான் ஜோ கால் பண்ணேன். சொல்லுங்க, என்ன பேசணும்? இல்லை, மேரேஜ்க்கு 2 months தான் இருக்கு. ஸோ அதான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா தான் உங்கள் நம்பர் கொடுத்து ஒருத்தர் பேசி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்க சொன்னாங்க. சொல்லுங்க, என்ன தெரிஞ்சுக்கணும்? சரி, ஓகே அஜய், எனக்கு ஒர்க் இருக்கு, நான் ஈவினிங் கால் பண்ணுறேன். சரி, ஓகே ஜோ, நீங்கள் பாருங்கள். பாய். சரி, ஓகே.
ஹலோ. அர்ஜுன், என்னாச்சு? இவ்வளோ நேரம் கால் பண்ணிட்டு இருந்தேன், எடுக்கல. இல்லை, அஜய் கால் பண்ணியிருந்தான். அஜய் கால் பண்ணியிருந்தானா? அவன் கூட பேசிட்டு இருந்தேன். அவன் எதுக்கு உனக்கு கால் பண்ணியிருந்தான்? அப்போ அவன் கூட தான் பேசிட்டு இருந்தியா? அதுக்கு தான் இவ்வளோ நேரம் கால் எடுக்காம இருந்தியா? ஏய் இருடா, நாங்கள் நார்மலாக தான்டா பேசிட்டு இருந்தோம். நீ எதுவும் தப்பாக யோசிக்காதடா. எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒருவேளை இதே மாதிரி நான் பண்ணியிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு புரியுதுடா, நான் வீட்டில் பேசுகிறேன் இரு. இங்கே பாரு, எனக்கு செம்ம கோவம் வருது. தயவு செஞ்சு ஃபோனை வச்சிரு. அர்ஜுன் இரு. அர்ஜுன், ஃபோன் எடு அர்ஜுன். அம்மா, இது ஏன் இப்போ கால் பண்ணுறா? ஹலோ. எங்கே இருக்க? வீட்டில். இப்போ ஒன்று உடனே பார்க்கணும். ஏன், என்னாச்சு? வீட்டு பக்கத்தில் இருக்க கெஃபே ரோட்டில் வெயிட் பண்ணு. நான் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். சரி, ஓகே, வரேன். ஓகே, பாய். பாய். உனக்கு இந்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் கடைசியாக பிரேக்கப் பண்ணிக்கிட்ட நாள். எதுக்குடா இப்படி பண்ண? எதுக்கு போய் அஜய் கிட்ட நம்ம லவ்வை பற்றி சொன்ன? என் வீட்டில் செம சண்டை. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரிய தானே போகுது. தெரிஞ்சுட்டு போட்டோம். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தெரியதான் போகுது. அதுக்கு அஜய் கிட்ட போய் சண்டை பிடிப்பியா? ஏய், இப்போ என்ன ஆச்சு? இப்போ எதுக்கு சண்டை போடுற? பார்த்துக்கலாம், விடு. அப்போ எதுக்கு நீ போய் அஜய் கிட்ட சண்டை போட்ட? ஏய், இப்போ என்ன ஆச்சு? அவனை பார்த்தாலே சுத்தமாக எனக்கு பிடிக்கல. சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்க. லவ் பண்ணுற வரைக்கும் லவ் பண்ணிட்டு அவனை மேரேஜ் பண்ணிட்டு போகலான்னு பார்க்குறியா? அர்ஜுன், ஸ்டாப். இவ்வளோ சீப்பாக பேசுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அர்ஜுன், இல்லை, இது எனக்கு செட் ஆகும்னு தோணலை. போதும், இட்ஸ் ஆல் ஓவர். என்ன பிரேக்கப் பண்ணுறதுக்கான பிளானா? இதுக்கு நீ டேரெக்டாகவே சொல்லிட்டு போயிருக்கலாம். வீட்டில் பார்க்குற பையனை தான் மேரேஜ் பண்ணி பண்ணு. அர்ஜுன், நான் கிளம்புறேன். பாய். போடி. ஜோ, நான் பண்ணது தப்பு தான். சாரி. லவ்ல பாசம், அன்பு, கோவம் எல்லாமே வரும். அதுக்கு விட்டுட்டு போனோம்னா அர்த்தம் இல்லை. ஜோ, நான் உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கான ரீசன் உங்ககிட்ட சண்டை பிடிக்கணுன்றதுக்காக இல்லை.
எங்கே நீ எனக்கு கிடைக்காம போயிருவியோன்னு ஒரு இன்செக்யூரான ஃபீல் தான். ஜோ, இதுக்கு மேலேயும் உனக்கு என்னை விட்டு போகணுன்னா போ. ஜோ, நான் உனக்காக உன் வீட்டு பக்கத்தில் இருக்க லேக் கிட்ட நான் வெயிட் பண்ணுறேன். உனக்கு என்ன பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா அங்கே வா. உன் லேப்டாப் பாஸ்வேர்ட் I love you, Joe. Bye. அர்ஜுன், Joe. Sorry, Joe. அர்ஜுன், உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப லோன்லியாக இருந்தேன். அப்புறம் எனக்காக இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு சின்ன வயசுலேருந்து கிடைக்காத அன்பு, பாசம் நீ எனக்கு கொடுத்த. இந்த பாசம், அன்பு இதெல்லாம் புரிஞ்சுக்க தெரிஞ்ச எனக்கு உன்னோட இன்செக்யூரை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். பட் இருந்தாலும் நீ பேசினது உன் மேலே கோவம் அப்படியே தான் இருக்கு. பட் அதை விட உன் மேலே லவ் அதிகமாக இருக்கு. பட் நானும் சாரி, நான் உன்னை விட்டு போகிறேன்னு சொல்லியிருக்க கூடாது. அப்போ அந்த அஜய்? டேய், திரும்பியும் முதல்ல இருந்தா அதுக்கு இல்லை. இனிமேல் நம்ம லைஃப்பில் அஜய் வரமாட்டான். ஏன், என்னாச்சு? நம்ம லவ் பண்ணுறத அஜய் கிட்ட சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் வீட்லேயும் சொல்லிட்டேன். வீட்லையா? வீட்டில் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு சண்டை போட்டாங்க, அப்புறம் கோவமாக தான் இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு? அன்னைக்கு நீ தானே சொன்ன நம்மளுக்கு இருக்கிறது ஒரு லைஃப், நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும்னு. அதான் அவங்க கூட சண்டை போட்டு உன் கூடவே இருந்துடலான்னு வந்துட்டேன். என்னடி சொல்ற? ஏன், என்னாச்சு? அப்போ என்ன கூட்டிகிட்டு போக மாட்டியா? நீ சண்டை போட்டு போயிட்டல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ரம்யான்ற ஒரு பொண்ணு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா. அதுக்கு சார் என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன், பார்க்க வேற க்யூட்டாக இருந்தாலா. அதுக்கு அதான் நோன்னு சொல்லிட்டேன். ஏ ஃப்ராடு.